இது அடங்காத அசுரன்டா பாட்டு பாடி இவரு டெடிகேட் பண்ணலாம். உங்களது வீடியோ ஒன்று பண்ணிட்டு அந்த பாட்டுக்கு போட்டு விடுங்க. அந்த பாட்டாக இருக்கட்டும், பிக்சராக இருக்கும், ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் அப்படியே அல்லணும். அப்படியே எப்படின்னா ஒரு 90 எச்சாக எப்படி வர பாரு அந்த இதுல அப்படியே ஏறி வருது பாரு. அந்த மாதிரி கிளி 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 கிழிச்சின்னு அவ்வளோத்த சும்மா கிளி அந்த மாதிரி தனுஷ் நாக்கு அந்த மாதிரி இருந்துச்சு புடு அந்த பிக்சர். ஒரு பாட்டு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? எல்லாரும் இருக்குப்பா. இப்போ அந்த பாட்டுல ஒரு லைன் பாடுற, எட்டு திட்டு நம்ம கையில இல்லையா இல்ல இல்ல அறிஞ்சாத வயசுக்கு அளவில்ல ஆசைக்கு அது அது கொஞ்சம் இது இதாயிட்டு. உசுர நீதானே நீதானே நிழலும் கூடதான் அந்த உசுர இருக்கு தெரியுங்களா, அது எல்லாருக்கும் டெடிகேஷன் பண்ணலாம். அது மதரா இருக்கட்டும், பிரதரா இருக்கட்டும், அப்புறமா சிஸ்டரா இருக்கட்டும், எல்லாருக்கும் டெடிகேஷன் பண்ணலாம். அது ஃப்ரெண்டுக்கு கூட பண்ணலாம், நம்ம பாப்பா கூட பண்ணலாம். அவ்வளோதான். அந்த உசுர நீதான செம்ம. நல்லா இருந்துச்சு, டைரக்ஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பவர் பாண்டி தான் ஃபர்ஸ்ட் படம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நல்லா இருந்துச்சு, தங்கச்சி கேரக்டர் நல்லா இருந்துச்சு, அப்பப்போ காமெடி எல்லாம் நல்லா இருந்துச்சு, சீரியஸான காமெடிஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பர் மூவி ப்ரோ. நம்ம எதிர்பார்க்கல இந்த மாதிரி வரோன்ட்டு. நான் எதிர்பார்த்ததோட ஜாஸ்தி இருக்கு படம். எல்லாரும் அனலுக்கு தேட்டர் வந்து பாருங்க ப்ரோ. அதுதான் படம். ஃபுல் ஃபேமிலி சப்ஜெக்ட் ப்ரோ படம். ஃபேமிலி யாருது எந்த ரோல் எல்லாமே அல்டிமேட்டு. சாங் வந்து எல்லாமே சிந்தியா இருக்கு. நீங்கள் வந்து தேட்டரில் பாருங்க அனலுக்கு எல்லாரும். தேங்க்ஸ் ப்ரோ. டேரக்ஷன்லேயே பார்த்தா ஏதோ ஒரு 10-100 படம் ஏற்ற மாதிரிக்குது டேரக்ஷனு. அந்த மாதிரிக்குது ப்ரோ. ஆனாலுக்கு எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்க ப்ரோ. ஃபுல் ஃபேமிலி சப்ஜெக்ட். குட். ஓகே. பட் லைக் ஏஆர் ரஹ்மானோட இதுதான் மியூசிக் தான் செம்ம. ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு கட் அவுட் வைக்கலாம் அந்த அளவுக்கு. நைஸ் மூவி. நல்லா இருந்துச்சு. நார்மலாக இருக்கும்னு நினச்சேன், பட் சில ட்விஸ்ட் இருந்தனால நல்லா இருந்துச்சு. டேரக்ட் செகண்ட் மூவி நைஸ். சூப்பர் தரோம் ப்ரோ. தரோம் நல்லா பண்ணியிருக்கிறாரு ப்ரோ. இன்னொரு வாட்டி நிறைய மூவி கூட டைரக்ட் பண்ணலாம் அவரு. நல்லா இருக்கு மூவி. பவர் பாண்டி இது 2வது படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு தலைவர். செம்மையாக வந்திருக்கு. அவங்க என்ன நினச்சிருக்காங்களோ இந்த நிமிஷத்தில் 2 hours 20 seconds அந்த ஒரு டைமில் இவங்களுக்கு இது நாங்கள் கொடுக்கணும். அவங்க விஷன் வச்சுருந்தாங்களோ அந்த விஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட நடிச்ச துஷாரா விஜயன், அதுக்கப்புறம் அபர்ணா முரளி, காளிதாஸ், சந்தீப், எஸ்ஜே சூர்யா, செல்வராகவன் எல்லாருக்கும் ஈக்குவலாக கேரக்டர் இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காரு. எல்லாரும் ஒரு ஃப்ரேம் கூட அப்படியே செதிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து பிரபுதேவா கோரியோகிராஃப் கூட செம்மையாக இருந்துச்சு. இது மெயின் ப்ளஸ் பாயிண்ட்னா தனுஷோட டைரக்ஷன், ஆக்டிங் ப்ளஸ் ஏஆர் ரஹ்மான் மியூசிக். ஒரு பிஜிஎம் கூட அப்படி செதிச்சிருக்கிறாரு. செம்மையாக வந்திருக்கு படம். தலைவர் சொன்னார் ஆடியோ லான்ச்சில், இந்த மாதிரி 50வது படம் நானே இறங்கி அதனால தான் இந்த படம் உங்களுக்காக டெடிகேஷன் சொன்னார். சீரியஸ்லி சொல்கிறேன், ஐ எம் சாட்டிஸ்ஃபை வித் திஸ் மூவி. ரியலி லவ் யூ தலைவா. அண்டு ஃபேமிலியை வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அவர் தனுஷ் டைரக்டர் தனுஷா நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் 2வது வாட்டி. ஃபர்ஸ்ட் பவர் பாண்டிலையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அது ஒரு லவ்வான மூவியில் இது பண்ணார். இந்த படத்தில் வந்து 2வது படம் ரான ரஸ்டிக் அந்த வெற்றிமாறன் அவங்க அந்த ரூபத்தில் அவங்க வெற்றிமாறன் எப்படியே இருக்கிறாங்களோ சேம் அதே போலே இருக்கு. ஒன்னொன்று கூட ஃப்ரேம்ஸு அப்படியே எடுத்து